முத்தண்ணா மேடம் வணக்கம் மேடம். என்னது இது? ஐயோ பார்த்து வேலை தெரியலையே. இன்னும் ஒரு நிமிஷம் கூட அந்த பேனர் இங்க இருக்க கூடாது. கிழிச்சேரிங்க. சரிங்க மேடம். ஏண்டாடே என் பொழப்பு கெடுக்கிறதுக்குனே தான் வருவீங்களா? டைமிங்ல வந்தான் பாரு. தம்பி என்ன தம்பி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க? இங்க யாரு அந்த ஃப்ளெக்ஸ் வச்சது? மேடத்துக்கு எது பிடிக்காதோ அதை அப்படியே செஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க மேல மேடம் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. இப்ப அவங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வாங்க, டென்ஷனா இருக்காங்க. இது நான் முத்தண்ணா அந்த கிழிச்சிட்டு இருக்க மேடம். எவ்வளவு நேரம் முத்தண்ணா? ஏதோ கிழிச்சிர மேடம். சின்ன பேனரை கிழிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? கிழிச்சேரிங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம். கிழிச்சு அது குப்பையில போட்டு ஃபர்ஸ்ட் எரிச்சிருங்க. சரிங்க. இது வேற கிழிய மாட்டேங்குது. என்ன பங்காளி? இந்த வரேன். போய் நல்லா செஞ்சு விட்டு வாத்தல அவனை. ஓ மை காட். அட என்ன மனுஷயா நீ? அடே என் மேல உனக்கு அளவு கடந்த பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படியா? இதெல்லாம் பெரிய தப்பு பங்காளி. கலெக்டர் மேடம், பாவம் அரியா புள்ள தெரியாம பண்ணிட்டாரு. அவரை மன்னிச்சிருங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது மன்னிச்சிருவீங்க. அரியா புள்ள பாவம் செத்தட மோன. வீரனா பேசாதீங்க. என்னதல சந்தோஷம் தானே? நான் கவலையா இருக்கேன்டா. இதுக்கு தான் நேத்து அப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு உங்க பங்காளி மேல அக்கறை இருந்தா அவனுக்கு நீங்க வேற கல்யாணம் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? நான் அந்த பேனர் என்ன இந்த பேனரை நீங்க அடிக்கலன்னு சொல்ல போறீங்களா? சும்மா நடிக்காதீங்க சூர்யா. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் ஒண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க சூர்யா. அதுவும் இந்த வீட்டு வாசல்ல, நம்ம கடை வாசல்ல கண்ட இடத்துல இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க. இந்த 7 வருஷத்துல என்ன புதுசா சந்திக்கிற பல பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்னோட பாஸ்ட் லைஃப் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப அவங்க எல்லாருக்கும் நீங்க வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க இல்லையா? இல்ல வீரா, நான் பேசாதீங்க. நீங்க இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பங்காளி மொத்தமா பஞ்சர் ஆயிடுச்சு போல. டேய் வேணா. நான் டயரா சொன்னேன்டா. ஏதோ ஒரு கூர்மையான பொருள் மேல ஏத்திருக்க போலியே. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது பங்காளி. சில நேரம் ஆப்பு ரொம்ப ஆழமா இறங்கிடும். அப்புறம் இப்படிதான் பஞ்சர் ஆயிடும். யூ ஷுட் பி கேர்ஃபுல் யூ நோ. எனக்காக எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ற, உனக்காக ஒரு பஞ்சர் கூட ஒட்டி தர மாட்டேனா? நான் பாக்குறேன் பங்காளி. நீ நவுந்து வா வா, தங்கோச்சப்படாத. 7 வருஷத்துல வண்டியெல்லாம் மாத்திட்ட போல. ஆனா நீ மட்டும் தானே மாறாமையே இருக்க. வா லுக் கூடாத. ஏன் தல அவர் வண்டி தானே, நம்ம ஏன் பஞ்சரை வெல்டிங்ல வைக்க கூடாது? அட வா பங்காளி, ஸ்லோ மோஷன்லயே நடந்துக்கிட்டு. வாங்க சார் வாங்க. குடுறா. இந்த தல பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்ட. குடு. எங்க ஓட்டான்னு பாப்போம். என்ன பங்காளி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கோக்குமாக்கு ஃப்ராட் தனம்லாம் பண்ணி தான் உன்னால உன் சொந்த பொண்டாட்டிக்கிட்டே பேச முடியுதுல்ல? அதுக்கு தானே என்ன யூஸ் பண்ணிக்கிற? டென்ஷன் தான் ஆவறான் போல. கண்ணு செவக்குது பாரு. பங்காளி இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. இதெல்லாம் சும்மா ஆரம்பம் தான். இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது. ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்.
அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எங்களை பிரிக்கணுங்கிற எண்ணத்தை ஒரே அடியா குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா அந்த எண்ணத்தோட நீங்க வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரான்ஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வையேன், செதுலா செதுக்கிடுவாங்க. தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. என்ன இருந்தாலும் நீ என் பங்காளி, நல்லது கெட்டதை நான் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. அதனால உனக்கு சொல்றேன். முறைக்கிறான், புரிஞ்சிருச்சு போல. டேய் தல பாஞ்சு பார்த்து தல ரொட்டியாச்சு, அந்த பம்ப் எடு. மஞ்சள் நிறத்தவளை. இந்த முடிஞ்சிருச்சா? டேய் பங்காளி, பஞ்சரு ஒட்டியாச்சு, ம் கிளம்பு. உடம்பு பத்திரம் பங்காளி. டே கத்தி, அந்த பாட்டை கொஞ்சம் சவுண்டா வைடா. சார் பாய்டா பங்காளி. பார்த்து போயிட்டு வர சார், திரும்பலாம் வந்துடாதீங்க. ஆமா, நீ வீராட்ட டைவர்ஸை பத்தி சொன்னியா இல்லையா? பேசின நீ என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அதை பத்தி அவகிட்ட பேசுறதுக்கே மனசு வரலடா. வெள்ளிக்கிழமை அதுவுமா புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பேசுறமே, இது நல்லதுக்கா கெட்டதுக்கான மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் நீ சொன்ன, கண்டிப்பா அதுல ஒரு நல்லது இருக்கும்னு நம்பிதான் நான் அவகிட்ட சொன்னேன். என்ன சொன்னா? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாளே. வேணான்னு சொல்லல, பதிலும் சொல்லல, ஒரு மாதிரி அதிர்ச்சியான போல போயிட்டா. அதுதான் எனக்கு வேணும். டேய், என்னதாண்டா உன் பிளான்? அத்த, ஏண்டா நீ பாட்டுக்கு அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அவ மனசு கஷ்டப்படும்ல. ஏண்டா நீ போய் அவகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்ட, அவ உடனே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? அப்ப என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? லீகலா டைவர்ஸ் ஆயிருக்கும். டைவர்ஸ் ஆனாலும் என் மனசுல அவ தான் என் பொண்டாட்டி, நான் தான் அவ புருஷன். அதெல்லாம் மாத்த முடியாது. அவளாலையும் என்னன்னு அவ்வளோ ஈஸியா வெறுத்தெல்லாம் ஒதுக்க முடியாதுன்னு வெயி. எங்க லவ் பாண்டிங் அந்த மாதிரி. அந்த நம்பிக்கையில் தாண்டா நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் எங்க அவ சரின்னு சொல்லி டைவர்ஸ் ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். அத்த, அவ என் உசுரு. நான் இப்ப நினைச்சாலும் உள்ள வந்து நான் உன் கூட வாழ்ந்தே தீருவேன்னு பிரச்சனை பண்ணி அவ கூட இருக்க முடியும். அவ மனசை மாத்தவும் முடியும். ஆனா அவளுக்குள்ள என் மேல இருக்கிற கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது குறையிற வரைக்கும் ஒதுங்கி நிக்கிறது நல்லதுன்னு தோணுது. நான் செஞ்ச தப்பு அவளை ரொம்ப காயப்படுத்திருக்கு.